Hello friends, welcome back to our channel. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 1 month வீடியோ வரதில்லை. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். விவோ V40 Pro ஃபோனோட ஸ்பெக்ஸ் ரீல்ஸ் போட்டிருந்தோம். அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்க வேணா இருக்கீங்க. ஸோ அதுக்கு அடுத்து இந்த வீடியோ போடுறேன். இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னா, ஓப்போ A3 5Gயோட ஸ்பெக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். சரி வாங்க. ஸோ இந்த போனை லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா August 19 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போனோட ரேம் குவாலிட்டி பார்த்தது ஃபர்ஸ்ட். ரேம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 6GB ரேமு ப்ளஸ் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, அதாவது வெறும் 6GB ரேமுக்கு 128GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்கு. ஒரு பெரிய விஷயம் தான், பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போனோட கேமரா குவாலிட்டின்னு பார்க்குறப்ப இதுக்கு வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு கொடுத்துருக்காங்க. அதாவது பிரைமரி கேமரா, பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP கொடுத்துருக்காங்க. அடுத்தது அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா 2MP, அதாவது 2MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஏஐ கேமரால அல்ட்ரா வைட் 2MP தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரான்னு பார்க்குறதுக்கு வந்து 5MP தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியான மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க செல்ஃபிக்காக. அடுத்ததா இந்த போனோட பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு போன் இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் இல்லை ரேமு, அடுத்தது முக்கியமாக பார்க்க வேண்டியது பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5100 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க இந்த போனுக்கு. ஒரு மிடில் ரேஞ்ச் போனு தான் இருக்கு. அடுத்தது இந்த போனுக்கான சார்ஜிங் சப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். இதுக்கு வந்து 45 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம டைப் சி கேபிள் 2.0, அதாவது 2.0 டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த போனுக்காக. அடுத்தது இந்த போனுக்கு டிஸ்பிளே சைஸ் பார்த்தலாம். டிஸ்பிளே சைஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து 6.67 inch டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு பார்க்குறப்ப வந்து MediaTek Dimensity ஆக்டோ கோர் கொடுத்துருக்காங்க. ஆக்டோ கோர் 6300 டைப்ல ப்ராசஸர் மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த போனோட வெயிட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 178 grams வெயிட் இந்த போனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த போனுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த போனுக்கு டுவல் சிம் போட்டுக்கலாம். அது இல்லாம இப்ப வர போன்ல பாத்தீங்கன்னா வந்து 3.5mm ஜாக் கொடுக்கறது இல்லை. இந்த போன்ல அது வழங்கியிருக்காங்க. இப்ப வர ரீசெண்டா வர போன்ல இந்த கம்மி பண்ணிட்டாங்க, இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த போனுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து 128 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதோட டைமென்சிட்டி பாத்தீங்கன்னா வந்து 1200ல இருந்து 1600 டைமென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த போனுக்கான ஒரு மிடில் ரேஞ்ச் போன் இது வாங்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 16,000 கொடுத்துருக்காங்க. 15,999 கொடுத்துருக்காங்க. இதோட அப்ராக்சிமேட் ரேட் இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஒரு மிடில் ரேஞ்சில் ஃபோன் வாங்கினா இந்த ஃபோனு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஸோ மேலும் இந்த ஃபோனோட டீல்ஸ் எது வேணும்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அது மாதிரி நம்ம இன்ஸ்டா பேஜ் யாரும் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. நம்மளுக்காக ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு. ஃபேஸ்புக் பேஜ் யாரும் ஃபாலோ பண்ணது நான் நம்ம சேனல் சொன்னதே இல்லை. நம்மளுக்கு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, அங்கேயே ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இன்ஸ்டாவுக்கு அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இன்ஸ்டாலுக்கு வீடியோ வரும், ஃபேஸ்புக்கில் ரெகுலர் வீடியோ வரும், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. மேலும் டவுட்ஸ் எதாவது இருந்தால் நம்மளுக்கு டிஎம், அதாவது நம்மளோட நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணலாம். அப்படி இல்லை நம்மளுக்கு சேனலில் இன்ஸ்டா பேஜ்னு ஃபாலோ பண்ணிட்டு அங்கேயே கூட நீங்கள் ரிப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிப்ளை வரும், நீங்கள் கமெண்ட்டும் கொடுங்க. ஸோ மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கவனம் கொடுங்க. மறக்காம நம்ம சேனல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அங்கேயும் போய் ஃபாலோ 3 ஃபாலோ பண்ண வேண்டியது எங்கன்னா நம்ம சேனல்ல, யூடியூப்ல, நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக் பேஜ்ல, நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ல. ஸோ இந்த 3 ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலர் அப்டேட் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஓகே, மேலும் ஏதாவது டவுட் இருந்தா லீவ் பண்ணுங்க. ஸோ அடுத்து என்ன வீடியோ போகணும் நீங்களே கமெண்ட் கொடுங்க, அதை பத்தி கேட்கலாம். ஸோ நிறைய பேர் இந்த போஸ் வாய்ஸ் பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க.
ஸோ அதை பற்றி இந்த ஒரு கொஞ்ச நாள் வீடியோ வழங்குறதா இருக்கேன். ஸோ நம்மகிட்ட போஸ் வாய்ஸ் இருந்ததுங்க. அது என்னாச்சுன்னா ஒரு 1 இயர் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎஸ் வந்து கிராக் ஆயிடுச்சு. கிராக் ஆனால பார்த்தீங்கன்னா நம்ம இருந்த போஸ் ஓஎஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது போஸ் ஓஎஸும் போயிடுச்சு. ஸோ அதனால நம்ம புது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றப்ப போஸ் ஓஎஸ் கொடுக்குறது ஓப்பனாக சொல்லணும். இது கவர்மெண்ட் லேப்டாப்ல மொத்தமா 2 ஓஎஸ் கொடுத்தாங்க. விண்டோ 10 ப்ரோ ஒன்று பிளஸ் போஸ் ஓஎஸ் ஒன்று. போஸ் ஓஎஸ் பற்றி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி வீடியோ போடணும். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு. நீங்க கமெண்ட் கொடுங்க. நான் முடிஞ்ச அளவு அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ், அதுக்கு என்ன ஒரு நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு எந்த அளவு ரிப்ளை பண்ண முடியும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.